ஆந்திராவில் 24 வருடங்களுக்கு பிறகு நீதிமன்ற உத்தரவுப்படி ஆசிரியர் பணி வழங்க உத்தரவிடப்பட்டது. இதையடுத்து 55 வயது நிரம்பிய ஒருவருக்கு ஆசிரியர் பணி கிடைக்க அந்த மனிதர் அழுதே தீர்த்த சோகம் நிகழ்ந்துள்ளது. மாநிலம் ஸ்ரீகாகுளம் மாவட்டம் பழையப்பட்டினம் நீதி கிராமத்தைச் சேர்ந்தவர் 55 வயதான கேதாரேஸ்வர் ராவ். இவர் கடந்த 1998ஆம் ஆண்டு ஆசிரியர் தேர்வில் தேர்ச்சி பெற்றார். ஆனால் இதனை எதிர்த்து சிலர் நீதிமன்றத்தை நாடினர். இதனால் அந்த ஆண்டு தேர்வானவர்கள் யாரும் அரசு ஆசிரியர் ஆக முடியவில்லை. இந்த வழக்கு தொடர்ந்து நடைபெற்று வந்தது. சார் வணக்கம் சார். என்ன மதிக்க மாட்டேங்கிறான்? பொதுமக்களை மதிப்பான், ஓட்டு கட்டு வரும்போது மட்டும் தான் மதிப்பாங்க. சரி விடு. கேதாரேஸ்வர் ராவ் சைக்கிளில் ஊர் ஊராக சென்று துணிகளை விற்க தொடங்கினார். ஏழ்மை இவரை வாட்டியது. இவர் அணிய சரிவர துணி கூட இல்லை. கேதாரேஸ்வர் ராவின் தோற்றத்தை பார்த்து யாரும் துணி வாங்கவும் முன்வரவில்லை. இதற்கிடையே பெற்றோரும் இறந்துவிட்டனர். இதனால் தனிமரமாகவும் மாறினார். வசித்து வரும் பாழடைந்த வீட்டை தவிர வேறு எதுவும் இவரிடம் இல்லை. வயிற்று பிழைப்புக்காக பேப்பர்கள், பிளாஸ்டிக் பொருட்களை பொறுக்கி அதை விற்று வாழ்நாளை கழித்தார். இந்நிலையில் கடந்த 1998ஆம் ஆண்டு அரசு ஆசிரியர் தேர்வில் தேர்ச்சியடைந்தவர்கள் அனைவருக்கும் அரசு ஆசிரியர் பணி நியமனம் வழங்குமாறு சமீபத்தில் நீதிமன்றம் உத்தரவு வழங்கியது. இதையடுத்து கேதாரேஸ்வர் ராவுக்கும் பணி நியமன உத்தரவு வீடு தேடி வந்தது. இதனை பார்த்து ஆச்சரியமும் ஆனந்தமும் அடைந்தார். ரொம்ப அருமையான வார்த்தையில் அவர் கரெக்டா சொல்றாரு. வாழ்நாள் முழுவதும் கஷ்டத்தை தவிர வேறு எதையுமே பார்க்காத அவர் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை பார்த்ததும் முதலில் தன்னால் எவ்வளவு அழ முடியுமோ அவ்வளவு அழுது தீர்த்தார். கேதாரேஸ்வர் ராவுக்கு அரசு ஆசிரியர் பணி உத்தரவு கிடைத்ததும் அவர் வசிக்கும் பழையப்பட்டின நீதி கிராமமே மகிழ்ச்சியடைந்தது. என்றாவது மாஸ்டர் ஆகிவிடுவேன் என கேதாரேஸ்வர் ராவ் அடிக்கடி கூறியதால் அவரை அந்த கிராமத்து இளைஞர்கள் மாஸ்டர் என்றே கேலி செய்து வந்துள்ளனர். தற்போது அது உண்மையாகிவிட்டது என அந்த ஊர் இளைஞர்கள் ஆச்சரியத்துடன் கூறுகின்றனர். வியாபாரி ஒருவர் கேதாரேஸ்வர் ராவுக்கு புதிய சட்டைகள், ஜீன்ஸ் பேண்டுகளையும் வாங்கி கொடுத்து பாராட்டியுள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை வரை இவரை கண்டுகொள்ளாத அவரது கிராம மக்கள் இப்போது கேதாரேஸ்வர் ராவை தாங்கு என தாங்குகின்றனர்.